to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான சவுத் இந்தியன் லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இது என்னோட மூணாவது லஞ்ச் ரொட்டீன் எபிசோட். இதுக்கு முன்னாடி நான் 2 லஞ்ச் ரொட்டீன் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்க செக் பண்ணலன்னா அதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. இந்த லஞ்ச் வந்து அண்டர் 30 மினிட்ஸ் நீங்க கடகடான்னு பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப மசாலா ஃபைடெல்லாம் இருக்காது. நார்மலாக நம்ம எப்போவுமே வீட்டில் சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த எபிசோட்ல நான் என்னென்ன மெனு கவர் பண்ணியிருக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேரட்டும் பொடலங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா கீரை கடையல் பண்ணியிருக்கிறேன். மசியல்னு சொல்லலாம், உங்க ஊர்ல எப்படி சொல்லுவீங்களோ அந்த மாதிரி. அதுக்கப்புறமா பருப்பு குழம்பு தக்காளி போட்டு பண்ணியிருக்கிறேன். ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான லஞ்ச். கீரை வந்து கடையல், இந்த கடையல் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வாட்டமா இருக்கும், ரொம்ப வசதியா இருக்கும். நல்ல குழஞ்ச சாதத்துல, சின்ன குழந்தைங்க நான் சொல்றது, அதாவது சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல மசிஞ்ச சாதத்துல இந்த கீரை கடையல் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஈஸியா சாப்பிடலாம், உங்களுக்கு ஊட்டுறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும். அந்த மாதிரியான கீரை கடையல் தான் வந்து இதுல காட்டியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த எபிசோட நீங்க ஃபுல்லா பாருங்க. என்னோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸும் மறக்காம செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ரிமைண்டர், நீங்க இதுவரை ஹவுஸ் டு ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடனே வரும். நீங்க எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நான் முதல்ல கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லாம் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். தக்காளி வந்து பருப்பு குழம்புக்காக கட் பண்ணுறேன். மீடியம் சைஸ் தக்காளினா 1 கப் பருப்புக்கு ஒரு 2 தக்காளி சேர்த்தா போதும். நான் யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சின்ன தக்காளி, அதனால ஒரு 5 தக்காளி பக்கம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ பருப்போடு சேர்த்துடலாம். குக்கரில் வந்து ஒரு கப் பருப்பை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ 1 கப் பருப்பு நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதோடு இந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இதோடவே வந்து வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்ங்கிறதுனால பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். மீதி பாதி பொரியலுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ பருப்பை நல்லா கொலைய விட்டு வேக வைக்கணும். அதனால வந்து வெங்காயத்தை வந்து பெருசாக கட் பண்ணி போட்டாலும் தப்பு இல்லை, அது குழஞ்சிடும். சும்மா ரஃபாக டைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். ஸோ பருப்புங்கிறப்ப எப்போவுமே வந்து நான் தாராளமாக பூண்டு சேர்த்துக்கங்க. நான் யூஸ் பண்ணது ரொம்ப சின்ன சின்ன பூண்டு, ஆனால் நல்ல மணமாக இருக்கும் இந்த பூண்டு. எனக்கு இந்த பெரிய பூண்டை விட சின்ன பூண்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பருப்போட இந்த பூண்டை சேர்த்துக்க போகிறேன். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா மற்ற ஸ்பைசஸ்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் ஜீரகம் சேர்த்துக்கங்க, நல்ல மணமாக இருக்கும். மஞ்சத்தூள், அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள். நீங்கள் மிளகாத்தூள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுங்க. நான் மிளகாத்தூளும் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஒரு பச்சை மிளகாவையும் நம்ம வந்து ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நல்ல கொலைய விட்டு வேக வைக்கணும். ஒரு 6-7 விசிலாவது வச்சிங்கன்னா பருப்பு சூப்பராக குழஞ்சிடும். அப்புறமா நம்ம ஒரு மத்தால கடைஞ்சிக்கலாம். ஸோ இதோடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நார்மல் குக்கிங் ஆயில் தான். ஸோ இதை அப்படியே வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஸோ மீன்வைல் கீரை கடையலுக்கு தேவையான கீரையை வந்து அலசி எடுத்து வச்சுட்டேன். இதுவும் நம்ம வீட்டில் வந்து வந்த கீரை தான், மாடி தோட்டத்தில் வந்த கீரை, அரைக்கீரை. ஸோ கீரை கடையல் வந்து பண்ண போகிறோம். பர்ஃபெக்டாலாம் கட் பண்ணணும்லாம் இல்லை, ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். ஸோ மழை பெஞ்சிருந்ததுனால கீரை வந்து நல்ல பசுமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. தூசியோ மண்ணோ எதுவுமே இல்லை. வேரை மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு எலசாக இருக்கிற அந்த தண்டோடையே வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு இதை மசிக்கணும். இந்த அலசிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இந்த மாதிரி ஒரு கொலாண்டரில் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி சீக்கிரமாக வடிஞ்சிடுங்கிறதுனால
கீரை தாராளமாக சேர்த்துக்கங்க. வாரத்தில் ஒரு 3-4 நாள் நான் அடிக்கடி சொல்கிறேன் இதை. ஒரு பிடியாக இருந்தாலும் ஒரு வேளைக்காக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இப்போ வந்து பாத்திரத்தில் கீரை எடுத்தாச்சு. இதோடைய ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். கீரை பாத்திரத்தில் நிறைஞ்சிருக்கும், ஆனால் வெந்த உடனே சுருங்கிடும். இதோடவே ஒரு 3-4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. கீரை எப்போவுமே மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா அதோட கலர் போயிடும், ஒரு மாதிரி ப்ரௌன் மாதிரி ஆகும். ஸோ மூடி வச்சு குக் பண்ணாதீங்க. ஜீரகம் சட்டுன்னு வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், கீரை சீக்கிரமாக வெந்துடும். ஒரு கொதிச்சாலே வெந்துடும். பட் இது நம்ம கொலைய விட்டு வேக வைக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா பெருங்காயத்தூள். ஸோ அந்த பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு, ரொம்ப சேர்க்காதீங்க. ஒரு 1/2 கப் சேர்த்தாலே போதும். ஒரு கொதிச்சோடனே கீரை அப்படியே சுருங்கிடும். கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி சட்டி நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கீரை ஒரு சைடு வெந்துட்டு இருக்குது. பொரியலுக்கு தேவையான காய் நான் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறேன். மீன்வைல் வந்து பருப்பும் விசில் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பொடலங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப் மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கிறேன். கேரட் பீன்ஸ் பொரியல் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அதே மாதிரி தான் பொடலங்காவும் கேரட்டும் சேர்த்து பொரியல் பண்ணாலும் அருமையாக இருக்கும். ரொம்ப பெரிய பொடலங்காவாக இருந்ததுனால நான் ஒரு பாதி பொடலங்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ பொடலங்காய் கட் பண்ணதுக்கப்புறமா கேரட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக டைஸ் பண்ணிக்கிறேன். இதோடையே ஒரு பாதி பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். காய் குக்கர்லலாம் வச்சு வேக வைக்கணும்னு இல்லை. பொடலங்காய்லேருந்தே வந்து யூஸ்வலாக நிறைய தண்ணி விடும், அதுலேயே பொடலங்காய் வெந்துடும். அது போக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய் வேக வச்சா போதும். ஸோ கேரட்டும் கட் பண்ணியாச்சு. பாதி இருந்த வெங்காயத்தையும் இதுக்காக பொரியலுக்காக நான் இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். பொடலங்காய், கேரட்டு, வெங்காயம். ஸோ கீரை ஒரு பக்கத்தில் வெந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கத்தில் பொரியலுக்காக நான் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேன். அப்பப்போ கீரையை லைட்டாக கிண்டி விட்டுக்கங்க. எக்ஸஸாக நிறைய தண்ணி விட்டு வேக வைக்க வேண்டாம். ஸோ பேன் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கடுகு முதல்ல தாளிச்சிடலாம். அதுக்காக வந்து எண்ணெய் சேர்த்துட்ருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, இந்த கடுகோடவே 2 காஞ்ச மிளகாவையும் நான் கிள்ளி போட்டுக்கிறேன். ஸோ கடுகு வெடிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கேரட், பொடலங்காய் எல்லாத்தையுமே வந்து இதோட சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு பிடி கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நம்ம பண்ணுற பருப்பு குழம்போடையே வந்து இந்த கேரட் பொடலங்காய் போட்டு கூட்டு மாதிரி செய்யலாம். ஒரு நாள் கண்டிப்பாக அந்த கூட்டும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பொரியலாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கு அப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். எப்பவுமே இந்த லஞ்ச் மெனு பண்ணுறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது 30 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த காய்கறி எல்லாத்தையும் நம்ம வந்து வேக விட்டுடலாம். மீன்வேல் பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்ல கொழைய வெந்திருக்குது. இதுதான் நமக்கு தேவையான அந்த ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம்.
ஆற விட்டுட்டதுக்கு அப்புறமா வந்து கடைஞ்சிக்கலாம். ஸோ அந்த சைடில் அடுப்பில் வந்து அரிசி இப்போ வச்சுட்டேன். அரிசி கழுகி சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி வச்சுட்டேன். பொரியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பிடி தேங்காய் போட்டிருக்கிறேன். நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். திருவனதாக இருந்தால் 1 கப் சேர்த்துக்கங்க. 1லேருந்து அரை கப் வரை நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ தேங்காயோடவே ஒரு 2-3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள். மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா குறையாக அரைச்சி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும், குறைன்னு இருக்கணும். தண்ணி சுத்தமாக சேர்க்காம மிக்சியில் 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ மீன்வயல் வந்து பருப்பும் வந்து நல்லா ஆவி போயிடுச்சு குக்கரில். ஸோ அதை எடுத்து ஒரு மத்தால நான் கடைஞ்சிக்கிறேன். கடையிறப்ப சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ தண்ணி எடுத்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பருப்பு இப்போ சூப்பராக கடைஞ்சிருச்சு. ஸோ அந்த பருப்பை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ பருப்பை இப்போ தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை வந்து நம்ம பண்ணியிருந்த அந்த காய் இருக்குல்ல, பொடலங்காய் கேரட் பொரியலோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்மில் அப்படி குக் பண்ணுங்க. நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் பூண்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் குக் பண்ணலாம். பொரியல் நல்லா உதிரியாக வந்த உடனே இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மீன்வயல் கீரையும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மத்து இல்லைன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி வடிகட்டிட்டு இந்த கீரையை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்தாலும் போதும். நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகணும்னு கிடையாது. ஸோ எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை அப்புறமா நம்ம சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை தயவு செஞ்சு கொத்திடாதீங்க, பிகாஸ் அதில் தான் எல்லா சத்துமே இருக்குது. ஸோ மிக்ஸி ஜாரில் இப்போ நான் அந்த கீரையை மட்டும் சேர்த்துட்ருக்கிறேன். சும்மா ஒரு 2-3 பல்ஸ் சேர்த்தாலே போதும். இதை அரைச்சிட்டு காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அவிச்ச பாத்திரத்துலேயே, கீரையை வேக வச்ச பாத்திரத்துலேயே வந்து சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீன்வயல் நான் கடுகு தாளிக்க போகிறேன் நம்மளோட பருப்பு குழம்புக்கும் கீரைக்கும். ஸோ பருப்பு ஒரு சைடு அடுப்பில் வச்சுட்டேன். இந்த சைடில் வந்து எண்ணெயும் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டேன். கடுகு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருக்கேன், ஏன்னா 2 குழம்புக்கும் தேவைங்கிறதுனால. ஒரு 3 காஞ்ச மிளகாவை வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்மளோட பருப்பு குழம்புல சேர்த்துக்கலாம் பாதியை. ஸோ பருப்பு ஒரு சைடில் கொதிச்சிட்ருக்குது. ஸோ இந்த தாளிப்புலேருந்து பாதியை வந்து பருப்பு குழம்புல சேர்த்துட்டேன். மிச்ச பாதியில் வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். ஸோ கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துட்டு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இதை வந்து அப்படியே கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். நீங்கள் வந்து தாளிப்போடவே வேணும்னா சின்ன வெங்காயம் ஒரு 3-4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கீரையை ஊற்றி கூட கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ பருப்பும் ஒரு சைடில் கொதிச்சிட்டு இருக்குது. அதோடவே பெருங்காயத்தூள் சேர்க்கணும். நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறப்ப வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் பருப்போடவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. ஸோ அதோட உப்பு செக் பண்ணிக்கிறேன். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பருப்பு ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. கீரையும் ஒரு சைடில் நல்லா திக்காக வந்திருக்குது. பாருங்கள் பச்சை பசேர்னு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கீரையை மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நம்மளோட லன்ச் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. ரைஸு கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன் அது மேலே. பருப்போடு சேர்த்து சாப்பிட்றப்ப நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். தக்காளி பருப்பு குழம்பு,
பொடலங்காய் கேரட் பொரியல், கீரை மசியல். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கீரையை. தயிர், ஒரு வடகம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச் மெனு. ஸோ சிம்பிளான ஒரு வெஜிடேரியன் லன்ச் அண்டர் 30 minutes ரெடி ஆயிடுச்சு. ஸோ டெய்லி பேஸில் இது நீங்கள் குக் பண்ணலாம். ஸோ இந்த வெஜ் லன்ச் ரொட்டீன் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்க. இதில் நீங்கள் எந்த ரெசிபியை ட்ரை பண்ணாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ்லேயோ ஷேர் பண்ணுங்க. எல்லாத்தோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே, மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் இல்லாட்டி ஒரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹவுஸ் டு ஹோம்.